கருத்து. அருண் ஐபிஎஸ் அவரை எப்படி இது பண்ணாங்க, மாற்றினாங்க அப்படிங்கிறது, வீட்டில் இப்போ எப்படி இன்கம் டேக்ஸ் ரைடு அடித்தாங்க அப்படிங்கிறது பல கருத்து இருக்குது. உண்மையான கருத்து ஒன்று டெல்லியிலேருந்து வந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்பாகவே அமித்ஷா வந்து தொடர்பு கொண்டு, இங்கே விஜயை தொடர்பு கொண்டு உடனடியாக அவரை அருணை மாற்றிருங்க, நாங்கள் இன்கம் டேக்ஸு ரைடு அடிக்க போகிறோம், அதனால் எந்த காரணம் கொண்டும் அவர் இந்த பதவியில் இருக்கக்கூடாது, நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவரை போய் இயக்குநராக போட்டிருக்கீங்க, நாங்கள் இன்கம் டேக்ஸ் ரைடு அவர் வீட்டில் நடத்தினா லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குநராக இருந்த ஒரு வீட்டிலேயே இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்கிறாங்களேங்கிற பிரச்சனை வரும். அதனால் சாதாரண பதவிக்கு அவரை மாற்றுங்கள். அவருடைய மனைவி மேல் பல புகார் வந்திருக்கிறது. இவரை மாதிரியே அவர் மனைவியும் புகார். ஆனால் அவங்க மனைவி வந்து பண விஷயத்தில் புகார் வந்திருக்கலாம். இவரை மாதிரி பதவியை தவறாக பயன்படுத்துவது வந்து இங்கே இல்லவே இல்லை அவங்க மனைவி. அதனால் பண விஷயத்தில் பல கோடி கணக்கில் அவங்க மேலேயும் லஞ்ச புகார்கள் வந்திருக்கு. அதனால்தான் மத்திய அரசாங்கத்தின் அறிவுரையின் பேரில் தான் அருணை இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அருண் மாற்றப்பட்டவுடன் அடுத்த நடவடிக்கை இப்போது தொடரப்பட்டிருக்கிறது. அதனால் இது வந்து முதல் செய்தி. 2வது செய்தி, அமித்ஷா இப்போ பேசும்போதே ஏவா வேலுவை எப்படியும் கைது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். அப்படிங்கிறது அடுத்த செய்தி. இவங்களுக்கு எப்படி கைது பண்ணுறதுன்னு தெரியல. புதிய அரசாங்கம், மந்திரி அவர் கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்காரு, அதனால் பயப்படுறாங்க. ரொம்ப ஈஸியாக அது எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன, அவன் ஆயிரக்கணக்கான கோடியை கொள்ளை அடிப்பான். அமித்ஷா ஏவா வேலு மேலே என்ன கேஸை போட்டிருக்கீங்க? 2 கோடிக்கு போட்டிருக்கீங்களே, அதுதான் 2 கோடிக்கு ரோடு போடாமல் 2 கோடி கணக்கு எழுதினார். இதுதான் குற்றச்சாட்டா? ஆயிரக்கணக்கான கோடியை அவர் வந்து பல பேருக்கு தாரை வார்த்தைலாம் கொடுத்துருக்காரு. பணம் விஷயத்தில் ஏவா வேலு அடித்த கொள்ளை தான் மிக மிக அதிகம். ஏவா வேலுவை வழக்கு போடுறது முதல்ல கைது பண்ணுங்க. ஆனால் வழக்கு போடுறது 100கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடின்னு எல்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த கொள்ளையில் கைது பண்ணுங்க. எல்லா மந்திரிகளையும் மொத்தமாக பிடிங்க. ஒவ்வொருத்தரும் அடித்த கொள்ளை எவ்வளவுன்னு மொத்த டீட்டெயில் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களை கைது பண்ணி அந்த பணத்தை வந்து பேரம் பேசுங்க. எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. உங்களை வழக்கில் மாட்டாமல் வேணா விட்டுடுறோம் அப்படின்னு அம்னஸ்டி ஸ்கீம் தான் சொன்னேன்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி பண்ணுங்க. ஏவா வேலு வந்து உள்ளதிலேயே அதிகம் கொள்ளையடித்தது ஏவா வேலு தான். நீங்கள் இப்போ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கிறது 2 கோடி. நான் சொல்கிறேன் 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடின்னு சொல்லிக்கிறேன். அது அப்புறம் 2 கோடியை வச்சுக்கிட்டு இது பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் ஏவா வேலுவை அமித்ஷா கேட்டுக்கொண்டபடி உடனே கைது செய்ய வேண்டும். எல்லா மந்திரிகளையும் கைது பண்ணணும். ஒருத்தன் யோக்கியம் இல்லை திமுக. அதில் எல்லா பேரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்களுடைய இருக்கும் சொத்தம் நீங்கள் பறிமுதல் பண்ணணும். லஞ்ச பணம் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் தேடி கண்டுபிடித்து இது பண்ணணும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ பாருங்கள், கேஎன்ஆர் விஷயத்தில் ஈடி என்ன சொன்னால் 10-12 பக்கத்தில் டிஜிபிக்கு கடிதம் எழுதுனா. அந்த கடிதத்தில் என்ன இருந்தது? ஆதாரங்கள் பாருங்கள். 1020 கோடி கேஎன்ஆர் மந்திரியாக இருந்து கொண்டு பணத்தை சம்பாதிச்சிருக்காரு, ஊழல் பணம். அதற்கான ஆதாரம் இதோ இருக்கிறதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் சாட்டு கொடுத்தான், வாட்ஸ்அப் இமேஜ் கொடுத்தான், வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் கொடுத்தான். இவ்வளவு கடிதமாக எழுதுனா ஈடி. அதில் அவன் என்ன கேட்டான்? நான் வந்து ஈடி உள்ளே வர முடியாது, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு கேட்டான். ஸ்டாலின் இருக்கிறவரே எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு. இப்போ இந்த ஆட்சி வந்துருச்சு, எஃப்ஐஆர் போட்டாங்க. இப்போ ஈடி அமைதியாயிட்டான் பாருங்க. கேட்டது ஈடி 1020 கோடி கேஎன்ஆர் மேலே. ஈடி இப்படித்தான், மத்திய அரசாங்கமும் இப்படித்தான். பிடிச்ச உடனே இவங்க இங்கேருந்து போவாங்க. இங்கேருந்து போய் காலில் விழுவாங்க. நிர்மலா சீதாராமனை பார்ப்பாங்க, மற்ற யாரையும் பார்ப்பாங்க, எங்களை விட்டுருங்கம்பாங்க. அதனால் இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் அந்த மத்திய அரசாங்கம் எடுக்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்குது. 2G ஊழல் வந்து எவ்வளோ பெரிய ஊழல், நாட்டையே உழைக்கிய ஊழல். ஆனால் அதில் விடுதலை கிடைச்சிருச்சே. காரணம் என்ன? சிபிஐ சரியாக விசாரிக்கிறாங்களா? விசாரிக்காமல் செய்தது யார்? அதனால் பிஜேபி எப்படி பண்ணுவாங்க? கேஸும் போடுற மாதிரி அப்படி பயமுறுத்துவாங்க.
ஆனால் அதே சமயத்தில் கேஸு போடுவாங்களான்னு உறுதியை சொல்ல முடியாது. சொல்லியிருந்தா கே. நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சுப்பா, வாங்க இடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க